16வது பொதுத் தேர்தலில் புத்ராஜயாவை முன்னின்று வழிநடத்தும் நோக்கில் தேசிய முன்னணி கூட்டணி குறைந்தது 115 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. புத்ராஜயாவில் துணை பிரதமரின் அதிகாரப்பூர்வ ஸ்ரீ சத்ரியா இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ ஹமட் ஜைட் ஹமிடி அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தில் பக்கத்தான் ஹராப்பானுக்கு அடுத்த நிலையிலேயே தேசிய முன்னணி பார்க்கப்படுவது குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினாராம். எனவே தேசிய முன்னணி குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் அது கூட்டணியின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மாறாக குறைந்தது 115 தொகுதிகளில் போட்டியிட்டால் தேசிய முன்னணி அதிக இடங்களை வென்று மத்திய அரசை வழிநடத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுநாள் வரை தனித்து போட்டியில்லை என்றும் ஒற்றுமை அரசாங்க கூட்டணியாகத்தான் போட்டியிடுவோம் என்றும் கூறி வந்த ஜஹீட் தற்போது 115 தொகுதிகளுக்கு குறிவைத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. தேசிய முன்னணி தனித்து நின்றால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஒருவேளை கூட்டணியாக போட்டியிட்டால் பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு தொகுதிகளை தேசிய முன்னணிக்கு விட்டு தருமா என்பதும் பெரிய கேள்விக்குறியே.